ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தருண் லயன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் லீக் தான் கைஸ் விளாட போகிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம மும்பை கூட 200 போட்டு விளாட போகிறோம். அவனும் 3 தான், நானும் 3 லெவல் தான். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு பேட்டிங்காக பவுலிங்கான்னு தெரியல, வாங்க பார்ப்போம். காய்ஸ், நம்மளோட லக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் கிடச்சிருக்கு. இன்றைக்கி போட்டு ஒரு பொழந்துடலாம். பாருங்க காய்ஸ், நல்லா ஒய்டராக வச்சுருக்கான். ஃபாஸ்ட் பவுலர் தான் அவன். அரௌண்ட்லேருந்து போடுறான். ஓ, ஸ்பின்னரை மாற்றிட்டாங்க. நான் ஃபாஸ்ட் பவுலர்னு சொன்ன உடனே இந்த பால் 6 அடிப்புமா? ஆறுமாங்க. ஐயோ, 6 இல்லைங்க. 2 ரன் கிடைக்குமா பார்ப்போம். 2 ரன் கிடச்சிருக்கு. இந்த பால் நான் 6 அடிக்கணுன்னா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோ பாலுங்க, போடுங்க. லக்கு நமக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நோ பால் போட்டு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் பவுண்ட்ரி போயிருக்கு. 5 ரன் கிடைக்குங்க. நம்ம சைடு காத்தடிக்குது. இந்த மாதிரி எந்த கேம் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எடுத்து போடுறேன். ஆஹா, 6ங்க. அப்பாடி, ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிருக்குங்க. அப்பா, என்ன 6ங்க. ஸ்கோர் 13 வந்துருச்சுங்க 3 பால்லையே. பவுலர் மேலே ப்ரெஷரு. ஆஹா, இன்னொரு 6 அடிச்சிருக்காங்க. நான் இப்போ பாருங்கள், நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் 6 அடிச்சிட்ருக்கேன். பவுலர் மேலே ஃபுல் ப்ரெஷரு. ஆஹா, எவனோ கண்ணு வச்சிட்டான் போலங்க. 6 போயிடுச்சு. 3 ரன் கிடைக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் 22 ரன் அடிச்சாச்சு. இன்னும் 2 பால் இருக்குது. 30 ரன் தொட முடியுமா பார்ப்போம். அடுத்து பவுலிங் வேறு போடணும். பா, செம பாலுங்க, அருமையாக போட்டான். கேட்சா இல்லைங்க, 4 போகணும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரிங்க. நம்ம பக்கம் தான் இன்னைக்கு லக்கு. இப்போ பாருங்க, அப்படியே தூக்கி விட்டேன். கேட்சா இல்லைங்க, மீண்டும் பவுண்ட்ரி. மண்டைக்கு மேலே போயிருக்குங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 30 அடிச்சாச்சு. அவன் 31 அடித்தா வின்னு. இப்போ நம்ம பவுலிங் போட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பால் போடலாம். கொஞ்சம் வைடராக போடுவோம். ஸ்பின்னரை வச்சு டேக் ஆன் பண்ணலாம். அரௌண்ட்லேருந்து போடலாம் கைஸ். ஸ்பின்னராக போட்டால் பேட்ஸ்மேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவான். வைடு மாதிரி போவோம். ஐயோ, சே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கொஞ்சம் லேட்டாக சுற்றிருந்தானா கண்டிப்பாக அவுட் ஆகிருப்பான். பரவாயில்ல, 2 ரன்னு. அதே பாலே நம்ம திரும்ப போடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 30 ரன் அடிச்சிருக்கோம். இப்போ தான் 2 ரன். ஆஹா, மிஸ்ஸு கைஸ். இந்த மாதிரி நேரத்தில் பேட்ஸ்மேன் மேலே முழு ப்ரெஷரையும் இறக்கியிருக்கோம் நம்ம. இந்த பால் 6 அடிச்சானா எனக்கு ப்ரெஷர் ஆகிடும். ஐயோ, 7.4 டிகிரிஸ் கைஸ். ஆஹா, நல்லா போயிருக்குங்க. ஐயோயோ, கேட்சா இல்லை. ஐயோ, மீண்டும் 2 ரன்னா. 3 ரன் கிடச்சிருக்கு. பிரச்சனையே இல்லை கைஸ். எப்படி இருந்தாலும் இப்போ நான் தான் ஜெயிப்பேன். கன்ஃபார்மே ஆயிடுச்சு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க. ஐயோ, 6 அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல கைஸ். அவனும் ஆசை தீர ஒரு 2-3 6 அடிச்சுட்டு போட்டோம். நம்மளும் ரொம்ப நேரமாக ஒரே பாலை வச்சு போட்டுன்னு இருக்கோம். லாஸ்ட் பால் பவுலரை மாற்றுவோம் கைஸ். ஆஹா, 2 6 அடிச்சிட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்டு 3 பாலில் தான் கைஸ் நம்ம டேக் ஆனே பண்ணணும். இவனை வச்சு போடுவோம், யாக்கர் போடுவோம். ஃபஸ்ட்டு 3 பாலில் அவன் எப்படின்னா சிங்கிள் டிஜிட்டில் எடுத்துட்டானா, அதாவது 2 3 அந்த மாதிரி எடுத்துட்டானாலே ப்ரெஷர் அவன் மேலே போயிடும். பவுண்ட்ரி கிடைக்கும். நல்லா அடித்தான் தூக்கி. ஓகே கைஸ், இந்த மேட்ச்சில் வந்து நான் வின் ஆகிட்டேன். இப்போ எனக்கு 200 கிடச்சிரும். மும்பை கூட நான் தான் வின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்போனண்ட் வெளியே போயிட்டான். ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கேம் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஜெயிச்ச உடனே வெளியே போகிறவங்கள பார்த்தா தான் கைஸ் செம கோவமாக வரும். ஸோ ஓகே, பாய்.